எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ஸ்டன்ட் ஜிலேபி தாங்க செய்ய போறோம். 15 நிமிஷம் போதுங்க. சுட சுட ஜிலேபி செய்திடலாம். கடையில வாங்கி சாப்பிடும்போது அதுல ஒரே எண்ணெய திரும்ப திரும்ப பொரிப்பாங்க. ஃபுட் கலர் எக்கச்சக்கமா சேர்த்திருப்பாங்க. இதுவே நம்ம வீட்லயே கொஞ்சம் ஹைஜீனா குழந்தைங்களுக்கு செய்து குடுக்கலாம். அதுவும் வீட்ல இருக்க பொருட்கள் வச்சு ரொம்ப சுலபமா செய்திடலாம். வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸிங் பவுல்ல 1 கப் அளவு மைதா மாவு சேர்க்கிறேன். 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்க்கிறேன். நான் கொஞ்சமா கலருக்காக கேசரி கலர் சேர்க்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துட்டு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தா கலந்துக்கலாம். தண்ணி நெறைய சேர்த்துறக்கூடாது. பேட்டர் கொஞ்சம் திக்காவே இருக்கட்டும். தண்ணி ஒரே டைம்ல மொத்தமா ஊத்திடாம, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலக்கும்போது, கட்டி இல்லாம ஈஸியாவும் கலக்க முடியும். அதே மாதிரி தண்ணியோட அளவு நம்மளுக்கு சரியா தெரியும். பாருங்க, நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கலந்துறேன். திரும்பி கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்குறேன். எனக்கு மொத்தமாவே நம்ம 1/4 கப் அளவு தயிர் எடுத்தோம்ல, அந்த கப்ல 1/4 கப் அளவு தண்ணி தான் செலவாச்சு. நான் இதுல 1 டீஸ்பூன் அளவு உப்புமா ரவை சேர்த்திருக்கேன். நம்ம மாவு, தயிர் சேர்க்கிறோம்ல, அப்ப கூடவே 1 டீஸ்பூன் அளவு ரவை சேர்த்துடணும். நல்லா பீட் பண்ண மாதிரி ஒரு 5 நிமிஷம் கலந்துக்கணும். இப்ப பேட்டர் நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ஸ்மூத்தா இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இத மூடி போட்டு இப்படியே வச்சுக்கலாம். அடுத்ததா சுகர் சிரப் ரெடி பண்றதுக்காக அடுப்புல ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு, 1 கப் அளவு சர்க்கரை, 1 கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன். சர்க்கரை பாகுபதம் எதுவும் தேவையில்ல. நல்லா கொதிச்சு நமக்கு தொட்டு பார்க்கும்போது கையில ஒட்டணும். அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கணும். இப்ப தண்ணீல சர்க்கரை நல்லா கரைஞ்சு கொதிச்சுட்டு இருக்கு. வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்க்கிறேன். நான் கொஞ்சமா குங்குமப்பூ சேர்க்கிறேன். நம்ம சிரப்ல எந்த கலரும் சேர்க்கல. குங்குமப்பூ சேர்க்கும்போது கலர் கொஞ்சம் கூட இருக்கும். குங்குமப்பூ முழுக்க முழுக்க ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்படி கரண்டில எடுத்து கையில தொட்டு பார்த்தா பிசுபிசுப்பா இருக்கு. இப்ப ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் அளவு எலுமிச்சை பழம் சாறு சேர்த்து ஒரு தடவை கலந்து இந்த சிரப்ப மூடி வச்சிடலாம். எலுமிச்சை பழம் சாறு சேர்க்கறதுனால நமக்கு சுகர் சிரப் லிக்விட் ஃபார்ம்லயே இருக்கும். வெள்ளை வெள்ளையா சர்க்கரையா கட்டிக்கும்ல, அந்த மாதிரி ஆகாம இருக்கும். ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல ஜிலேபி பேட்டர், அதை எடுத்துக்கலாம். இதுல 1/4 டீஸ்பூன் அளவு சமையல் சோடா சேர்க்கிறேன். நம்ம சேர்த்திருக்கோம்ல சமையல் சோடா, அது மேலேயே 3 டீஸ்பூன் அளவு எலுமிச்சை பழம் சாறு சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா பொங்கி வருது. எலுமிச்சை பழம் சாறு, சமையல் சோடா இந்த மாதிரி ஃபெர்மென்டேஷன் ஆகும்போது, நமக்கு ஜிலேபி நல்லா மேல கிரிஸ்பியாவும், உள்ள ஜூஸியாவும் கிடைக்குங்க. நம்ம சேர்த்திருக்க சமையல் சோடா, எலுமிச்சை பழம் சாறு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஜிலேபி புழியறதுக்காக நான் பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பைப்பிங் பேக் இல்லன்னா, இதுக்கு பதில் பால் கவர், இல்ல நம்ம எண்ணெய் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பைப்பிங் பேக்ல நான் ஜிலேபி பேட்டர சேர்த்துடுறேன். நீங்க பால் கவர் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா, இதே ப்ரொசீஜர் தான். பால் கவர்ல பேட்டர சேர்த்துட்டு, ஒரு ரப்பர் பேண்ட் போட்டோ, இல்ல நூல் வச்சு கட்டிட்டு, ஒரு ஓரம் கட் பண்ணி ஜிலேபி புழிஞ்சுக்க வேண்டியதாங்க. இப்ப நான் பைப்பிங் பேக்லயும் மேல ரப்பர் பேண்ட் சுத்திடுறேன். இப்ப ஓரத்துல கத்திரி வச்சு கட் பண்ணிடுறேன். நம்ம ஜிலேபி அளவுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் சின்னதாவே கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசா கட் பண்ண வேண்டாம். இப்ப ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி அகலமான பாத்திரமா இருந்தா, நமக்கு ஜிலேபி போட ரொம்பவே ஈஸியா இருக்கும். எண்ணெய் மீடியம் சூட்ல இருக்கும்போது, இந்த மாதிரி மெதுவா ரவுண்டா சுத்திக்கலாம். பாருங்க, நமக்கு ஜிலேபி எவ்வளவு அழகா வருதுன்னு. எண்ணெய் அதிகமான சூட்லயும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி சூடு ரொம்ப கம்மியாவும் இருக்கக்கூடாது. மீடியம் சூட்ல இருக்க மாரி பார்த்துக்கோங்க. அப்பதான் நமக்கு ஜிலேபி சரியா வரும். இப்ப ஒரு செட்டு எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஸ்டவ்வ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் நல்லா கிரிஸ்பா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஜிலேபிய மெதுவா திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா கிரிஸ்பா பொரிச்சு எடுத்துக்கணும். நமக்கு ஜிலேபி நல்லா கிரிஸ்ப் ஆகும்போது கலரும் நல்லா சேஞ்ச் ஆகும். நான் இதுல ஃபுட் கலர் சேர்த்திருக்கிறதுனால இன்னுமே நல்ல கலர் கிடைக்கும். இப்ப ஜிலேபி நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. கலர் பாருங்க, பார்க்கும்போதே எவ்வளவு அழகா இருக்குன்னு. இப்ப இதுல எண்ணெயில இருந்து வெளியே எடுத்து சூடா நம்ம சுகர் சிரப்ல சேர்த்துடணும். நம்ம சூடு இருக்கும்போதே சுகர் சிரப்ல சேர்த்தாதான் நமக்கு ஜிலேபி உள்ள நல்ல சிரப் இறங்கும். நல்லா ஜூஸியாவும் இருக்கும். இது கொஞ்ச நேரம் சுகர் சிரப்ல அப்படியே ஊறட்டும். நம்ம மீதி ஜிலேபி மாவு இருக்குல்ல, அடுத்தடுத்து நம்ம அப்படியே எண்ணெயில போட்டு திரும்ப சுகர் சிரப்ல போட்டுக்க வேண்டியதுதான். இப்ப நம்ம ஒரு பக்கம் போட்டோம்ல, இதை இன்னொரு தடவை திருப்பி விட்டுட்டு சிரப்ல நல்லா ஊறுனா போதும். அதுக்கப்புறம் எடுத்து ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம். அடுத்ததா நம்ம பொரிக்கிறோம்ல, அந்த ஜிலேபிய எடுத்து சூடா சுகர் சிரப்ல சேர்த்துடணும். இப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு எல்லாத்தையும் மாத்தி மாத்தி ஜிலேபி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. நமக்கு இன்ஸ்டன்ட்டா சுட சுட ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங்ல ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு செய்து குடுங்க. ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பா வீட்ல ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா மேல கிரிஸ்பா, உள்ள ஜூஸியா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு புடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.
இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, சப்போர்ட் பண்ணவங்க, நம்ம வீடியோவ தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே ஸ்பெஷல் தேங்க்ஸ்ங்க.